கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்தியேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இங்கு பார்க்கிறோம், தேவனுடைய சித்தம் என்ன என்பதை பார்க்கும்போது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமா, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் சொல்றாரு. சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குன்னு சொல்றாரு. ஆகவே நாம் கர்த்தரை எப்போதும் துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதே சங்கீதக்காரர் சொல்றார், தேவனுடைய பிள்ளையுடைய வாயில கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவருடைய கையில இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்குன்னு சொல்றாரு. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாயில கர்த்தரை உயர்த்துகிற துதி, கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற அந்த ஸ்தோத்திரம் இருக்கிறோம். அவர்தான் யோபு பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான். இழந்த போதிலும் கூட அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக பாருங்க, 10 பிள்ளைங்களை இழந்து போனோம், சொத்துக்கள்லாம் ஆடு மாடுகள்லாம் இழந்து போனோம், போதா குறைக்கு சரீரத்தில் வியாதி கஷ்டம். ஆனாலும் யோபு கர்த்தரை மறுதளிக்கலை. சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அவதான் நம்ம ஏற்படுத்தின நோக்கம், தெரிந்துக்கிற நோக்கம். சொல்கிறாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை துதிக்க தான் நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்கு எப்பொழுதும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும். 10 குஷ்டரோகிங்க வந்தாங்க, 10 பேர் சுகமாயிட்டாங்க. ஆனால் ஒருத்தன் தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். மற்ற 9 பேர் திரும்பி பார்க்காம போயிட்டாங்க. இன்றைக்கு உலகத்தில் அப்படி தான், ஆண்டவர்கிட்ட நன்மை பெற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வரமாட்டுறாங்க. நாம் அப்படி இல்லாதபடிக்கு அந்த ஒரு குஷ்டரோகி எப்படி சுகம் பெற்றதை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றியாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான் சொல்லி பார்க்குறோம். அதே போல் நாம் கூட அந்த ஒரு குஷ்டரோகி போல் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கணும். கொரோனாவில் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இன்றைக்கு கடந்த வாரங்களில் மிக்ஜாம் புயலில் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். எத்தனையோ பேர் இந்த ஆண்டு தொடங்கி நம்ம அதில் இல்லை, மறுத்து போயிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. அதுக்கு நாம் கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்படி ஸ்தோத்திரம் செலுத்துவது கர்த்தருடைய சித்தமாக இருக்கு சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகளாக இருப்போம். அப்போ தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு சொல்கிறார். மத்தேயுவில் சொல்லும்போது, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே இல்லாமல் மற்ற ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்கிறார். ஆக பிதாவின் சித்தம் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆக நம்ம இதுவரைக்கும் ஒரு வேலை ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருந்திருந்தா கூட இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார், இடைப்படுறார். ஆகவே நாம் எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரித்து கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தை நாங்கள் கேட்கறது மாத்திரமெல்லாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க செயல்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.